வேலியே பயிரை மேய்ந்த கதையாக திருடர்களை பிடிக்க வேண்டிய போலீஸ் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளே திருடர்களாக மாறிய திகில் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவர் லைஃப் லைன் சிடி ஸ்கேன் சென்டர் என்ற ஸ்கேன் சென்டர் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று ஸ்கேன் சென்டரில் வேலை பார்க்கும் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவை சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை அழைத்து 20 லட்சம் ரூபாயை ஸ்கேன் மிஷினின் உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக ஜுனைத் அகமது கொடுத்துள்ளார். முகமது கவுஸ் பணத்தை வாங்கி வீட்டில் வைத்திருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி மாலை முகமது கவுஸை ஜுனைத் முகமது போனில் தொடர்பு கொண்டுள்ளார். திருவல்லிக்கேணியில் உள்ள ஹரிஷ் என்பவரிடம் 10 லட்சத்தை வாங்கிக் கொண்டு அத்தோடு 20 லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு மற்றொரு இடத்திற்கு செல்லுமாறு கூறியுள்ளார். முகமது கவுஸ் வீட்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு இரவில் பைக்கில் திருவல்லிக்கேணிக்கு புறப்பட்ட போது அண்ணா சாலை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை அருகே ஏற்கனவே தகவல் அறிந்து காவலர் சீருடையில் இருந்த நபர் பைக்கை மறித்து நிறுத்தியுள்ளார். உடனே காவலர் போன் செய்ய காரில் வந்த 3 நபர்கள் 20 லட்சம் பணத்தோடு முகமது கவுஸை கடத்தி சென்றுள்ளனர். கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு 5 லட்சம் ரூபாயை மட்டும் முகமது கவுஸிடம் கொடுத்துவிட்டு 15 லட்சம் பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். நடந்ததை முகமது கவுஸ் தனது முதலாளி ஜுனைத் அகமதுவிடம் தெரிவித்த பின்னர் முகமது கவுஸ் திருவல்லிக்கேணி போலீசாரிடம் புகார் அளித்தார். கூட்டு வழிப்பறி என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தான் மாட்டாமல் இருப்பதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் தான் யாருக்கும் தெரியாமல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து பறிமுதல் செய்ய வைத்தேன் என தெரிவித்துள்ளார். விசாரணையில் அவர்கள் வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர்கள் தாமோதரன், பிரதீப் என்பது தெரிய வந்தது. இதையே மற்ற போலீசாரிடம் கூட கூறவில்லை என சந்தேகம் எழுந்த நிலையில் திருவல்லிக்கேணி காவல்துறை ஆணையர் சந்தோஷ் ஹிதிமானி வருமான வரித்துறை அதிகாரிகள் வீட்டில் சோதனை மேற்கொண்டார். அப்போது வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு வீட்டில் 15 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜா சிங் போக்குவரத்து காவலர் துறையில் இருந்தபோது 10 லட்சம் வழிப்பறி செய்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதவி உயர்வு பெறாமல் இருந்ததும் லஞ்ச புகாரில் சிக்கி 6 மாதம் பணியிடை நீக்கம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நேப்பியர் பாலம் அருகே சிக்கிய 40 லட்சம் ரூபாய் பணத்தில் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் 25 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மீதம் 15 லட்சத்தை மட்டும் பணம் கொண்டு வந்த நபரிடம் திருப்பிக் கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் ராஜா சிங் என 4 பேரையும் கைது செய்து அவர்களிடம் சிக்கிய பணம் மற்றும் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் முகமது கவுஸ் வைத்திருந்தது ஹவாலா பணம் என்பதும் 15 லட்சத்திற்கு பதிலாக 20 லட்சம் பறிக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முகமது கவுஸ் மீதும் நடவடிக்கை எடுக்க சட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜா சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.